அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. கனமழையின் காரணமாக மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்லதா. திருவாரூர் மாவட்டத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலை அடுத்து கடந்த 2 நாட்களாக கனத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் 36 நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூரில் மிக அதிக அளவாக 14 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதற்கு அடுத்தாற்போல் மன்னார்குடியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் தற்போது மழைநீரால் சூழ்ந்து பயிர்கள் அழுகும் நிலை உள்ளது. குறிப்பாக சம்பா மற்றும் தாளடி இளம் நடவு பயிர்கள் நேற்று பெய்த மழையில் முழுவதுமாக முற்றிலும் மூழ்கி அதன் பெயர்கள் அழுகி வரும் அபாயம் இருந்துள்ளது. குறிப்பாக இப்பயிர்களுக்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்கள் சுமார் 36,000 ரூபாய்க்கு மேல் ஒரு ஏக்கருக்கு செலவு செய்த விவசாயிகள் தற்போது செய்வதாக தவித்து வருகின்றனர். குறிப்பாக அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இது குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பவளக்காரன், அரசூர், தரிசுவெளி, கோட்டகம் முதலான சுமார் 75 கிராமங்களுக்கு மேல் கடும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள இருப்பினும் தற்போது இந்த பகுதியில் மட்டும் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. தாளடி பயிர்கள் முற்றுமுழுதாக அழியும் அபாயம் வந்துள்ளது. அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். இல்லாவிடில் தாங்கள் தற்கொலை செய்து கூட வர வழி இல்லை என்று விவசாயிகள் மனவேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக இவர்களுக்கு பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆண்டுதோறும் பயிர் காப்பீடு என்பது விவசாயிகளுக்கு கிடைக்காத நிலையாக இருந்து வருகிறது. அந்த நிலையை போக்கிட அரசு உடனடியாக இவர்களை இந்த பிரச்சனையை தலையிட்டு உரிய நிவாரணம் வழங்கி அவர்களுக்கு தேவையான பயிர் காப்பீடையும் வழங்கினால் மட்டுமே இந்த ஆண்டுக்கான நிலையை அவை உயர்த்திக் கொள்ள முடியும். ஒருபோக சம்பா சாகுபடியாவது காப்பாற்ற முடியலாம் என்ற நிலையில் தற்போது பெய்த டிட்வா புயலை தொடர்ந்து பெறும் மழையால் விவசாயிகள் செய்வதையாக தவித்து வருகின்றனர். சார்லதான். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.